வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வெல்கம் வெங்கடேசன் பேசுகிறேன். கடவுளை பற்றிய டாபிக் என்று பேசுகிறேன். கடவுள் எல்லா இடமும் இருக்கிறார். அவரை தேடி நீங்கள் அலைய வேண்டாம். அவர் உங்களை தேடிதான் வர வேண்டும். காரணம், நீங்கள் அவருக்கு ஒரு வேலைக்காரன் அந்த வேலையை நீங்கள் அவர் கொடுக்கும் வேலையை கரெக்டாக தினந்தோறும் செய்து கொண்டே இருந்தாலே அவர் உங்களை விரும்புவார். இதுதான் கடவுளை நீங்கள் அடைய வேண்டிய எண்ணம். உங்களுக்கு அமைதி மனதில் அமைதி கிடைக்கும் போது கடவுள் அங்கே குடிகொள்ளுவார். நீங்கள் செய்யும் வேலையில் மன சந்தோஷத்தோடும் அமைதியோடும் மனக்குழப்பம் இல்லாமல், இதுதான் அதோட முதல் காரணம். மனக்குழப்பம் இல்லாமல் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் செய்து கொண்டிருந்தால் கடவுள் அந்த இடத்தில் கிடைப்பார் உங்களுக்கு. நீங்கள் அவரை பார்க்கலாம். அதனால தான் சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். நீ எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அதில் ஒரு ஈடுபாடோடு செய்து கொண்டு இருந்தால் அவர் அங்கே காட்சியளிப்பார். அதுதான் கடவுள் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள். உன் மனது நல்ல அமைதியாகவும் நல்ல நிம்மதியாகவும் இருக்கும் நேரத்தில் கடவுள் அங்கே இருப்பார். அதுதான் கடவுள். கடவுளை தேடி நம்ம அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்றும் நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், அனைத்து இடத்திலும் இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நானும் அதே மாதிரி நிறைய இடத்தில் அவரை பற்றி தெரிந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன் என்று சொல்லலாம். அது எப்படி பார்த்தீர்கள் என்றால் சில அனுபவங்களை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். இறைவன் அந்த ஒரு கடவுள் மாதிரி நீ எனக்கு உதவி செய்தாய் என்று நம்ம சொல்லுவோம். கடவுள் மாதிரி என்பது அதுதான் கடவுளாக நம்ம நினைக்க வேண்டும். கடவுள் அனுப்பியவர்கள் என்று தான். நம்மளுடைய விதியின்படி நம்மளுக்கு எந்தெந்த நேரத்தில் கடவுள் உதவி செய்வார், எப்படி உதவி செய்வார் என்பது நமக்கு தெரியாது. அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அனுபவத்தை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த விளக்கம் உண்மையாகவே கிடைக்கும்.